கீழே கீழே வந்துச்சுன்னா இப்படி சாஞ்சு தான் நிற்கிது. அது என்ன செஞ்சாலும் அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இது ஒரு அதனால இப்படி டிஸ்டர்பன்ஸ் இப்படி இது. அப்படி கீழே அப்படி கோணலாக தான் இருக்கும், வேற வழியே கிடையாது நமக்கு. ஆமா சார். இப்போ நான் வந்து பிக்சரை ஷேர் பண்ணுறேன் நான் ஒன்று. ஓகே சார். வந்துருச்சா? வந்துருச்சு சார். வந்துருச்சு. இப்போ வந்து என்னன்னா, இந்த இடத்துல ஒரு டார்க் ஒன்று கொடுக்குறோம், அதான் அவுட்லைன் மாதிரி அப்படி வருது. அது பக்கத்துலேயே ஒரு லைட் கொடுக்குறோம். அதாவது இங்கேருந்து தண்ணி இப்படி மேடாக இருக்கிறதுனால இங்கேருந்து லைட்டு உள்ளே வந்து இந்த இடத்துல டெபாசிட் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இங்கே தண்ணி வந்து மேடாக இருக்கிறதுனால அப்படி உப்பிட்டு இருக்கிறதுனால லைட் உள்ளே வந்து இந்த இடம் டார்க்காக இருக்குது, லைட் உள்ளே என்ட்ரு ஆகிற இடம் டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல கீழே கான்சென்ட்ரேட் ஆகுது, இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது. அதான் அதோடைய சிஸ்டம். இப்போ அந்த சிஸ்டத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஷேடோ வந்து அந்த எட்ஜில் வந்து ஷேடோ விழுகுது, இதுக்குள்ளே கான்சென்ட்ரேட் ஆகி லென்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த லைட் வந்து அங்கே வருவது, இங்கே ஹைலைட் விழுகுது. இதுதான் அதோடைய கான்செப்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த மாதிரி ஒரு 2-3 ப்ரஷ் எடுத்துக்கிற போகிறேன். கையில் 2-3 ப்ரஷ் கையில் வச்சுக்க வேண்டியதுதான். நான் எப்போ எந்த ப்ரஷ்ஷு எங்கே வரும் அப்படின்றது ஷுவராக சொல்ல முடியாது. அதனால அப்படி வச்சுக்கிறேன். நான் வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல் ப்ரெஷன் ப்ளூ கோபால்ட் ப்ளூ எடுத்தாலும் எடுக்கலாம், லெஃப்ராங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதுக்கு அந்த ப்ளூவோடைய பேர் ஆமாம், ப்ரெஷன் ப்ளூ இல்லாட்டி கோபால்ட் ப்ளூ எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக கோபால்ட் ப்ளூ தான் எடுக்கிறேன் நான். ஓகே சார். எடுத்துக்கிட்டு பேர்ன்ட் சியர்னா கொஞ்சம் போல் எடுத்துக்கிறேன், பேர்ன்ட் அம்பர் எடுத்துக்கிறேன். பேர்ன்ட் சியர்னா எடுத்துக்கலாம். என்கிட்ட பேர்ன்ட் அம்பர் இருக்குது. பேர்ன்ட் அம்பர் எடுத்தோம் அப்படின்னா ப்ளூ கம்மியாக சேர்த்தா போதும், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் பேர்ன்ட் அம்பருக்கும் பேர்ன்ட் சியர்னாக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் கலர் எடுக்கிறேன். நான் வந்து கலர் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேலட்டை தூக்கி காட்டுறேன். நான் ஓகே சார். நான் வந்து மீடியம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா லிக்விட் மீடியம் வச்சுருக்கேன். வின்சர் நியூடன் லிக்விட் மீடியம் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் போல் எடுத்து வெளியில் வச்சுக்கிறேன். நீங்கள் அப்போ லின்சிட் ஆயில் யூஸ் பண்ணுறது இல்லையா சார்? லின்சிட் ஆயில் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. லின்சிட் ஆயில் ஏன் நான் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, ரொம்ப வருஷமாக நான் வந்து டீச்சிங்கில் உள்ளே வர்றப்ப எனக்கு நான் 3 கிளாஸில் வந்து ஒரு பெயிண்டிங் முடிக்க வேண்டியிருக்கு. கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், 3 கிளாஸு. அப்போ இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸ், ஆமாம் இன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணோன்னா எனக்கு அந்த 24 ஹவர்ஸில் காஞ்சிருந்தா தான் நான் ஒர்க் பண்ண முடியும். லிக்விட் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகிடுமா சார்? ஆமாம், 24 ஹவர்ஸில் காஞ்சிடும். ஜென்ரலாக 24 ஹவர்ஸில் காஞ்சிடும். சரி, நான் வந்து ஷேரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த பிக்சர் இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை 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 சார், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் சார். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது. அது ஒரு நிமிஷம். நான் போஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் போஸ்ட் பண்ணிடலாம். சரிங்க சார், நீங்கள் போஸ்ட் பண்ணிடுவா? போஸ்ட் பண்ணுறீங்கன்னா பாருங்க. ஓகே சார். ஓகே. இன்கமிங். ஓகே, அதை வந்து நம்ம ஓகே போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் சார். இருக்குல்ல? சரி, ஓகே. நான் வந்து இப்போ அக்யூரசின்றது வந்து ஒரு இட்ஸ் அ கம்பேரிட்டிவ் டேர்ம். அக்யூரேட்டாக அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எஃபெக்டை க்ரியேட் பண்ணுறது வந்து அக்யூரசின்னு சொல்லிட்டு தேவையில்லை.
அக்யூரசின்றது வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஓவராலாக அந்த நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ பிரின்சிபல்ஸில் ஒன்று சொல்லுவோம். யூனிட்டின்னு ஒரு வேர்டை வந்து பெருசாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டேன். ஒயிட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே சார். யூனிட்டின்ற ஒரு வேர்டு வந்து எப்பயுமே இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்போ அந்த பெயிண்டிங் வந்து ஒரு யூனிட். அப்போ அதில் இருக்க ஹேண்ட்லிங் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஒன்றா இருக்க முடியுமோ அப்படி இருக்கணும். இப்போ அதுக்காக வந்து ஒரு மணல் போட்டிருக்கோம், இன்னொன்று வந்து ஒரு ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து கிளாஸில் இருக்குன்னா மூணையும் ஒரே ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க முடியும். ட்ரீட்மெண்ட் வேறு இருக்கும். ம். ஆனால் அந்த நம்ம ஹேண்டில் பண்ண மெத்தட் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும். ம். அதுக்காக வந்து ஓகே நான் வந்து இந்த இந்த ப்ரெஷ்ஷை ஆங்கிள் ப்ரெஷ் எடுக்க போகிறேன்னா ஓகே சார். ஆங்கிள் ப்ரெஷ் எடுத்துட்டு கொஞ்சம் போல் லிக்விட் எடுத்து நான் வந்து ரிஃபைன் பண்ணணும். இப்போ வெளியிலலாம் அது வெளியில் வந்திருக்கு. நான் வந்து அந்த ப்ளூவை வச்சு ஒயிட்டையும் வச்சு பேலட்டில் வந்து இப்படி வச்சுருக்கேன் கலரை. ஒயிட்டு ஓகே சார். ப்ளூ, இந்த சைடில் வந்து அந்த லிக்விட், இது வந்து லிக்விட், இது வந்து பர்னர். டம்பர். சரியா? லிக்விட் யூஸ் பண்ணோன்னா கட்டாயமாக எல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய எல்லா கலர்லேயும் லிக்விட் வந்து வச்சிடணும். இல்லாட்டி ஆயில் எவ்வளோ தூரத்துக்கு கிளியராக அதை வந்து எடுத்துருது பாருங்க. அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் அன்ரிஃபைண்டாக இருந்ததை லேசாக அப்படின்னு வச்சாலே எடுத்துருது. அழகா கொண்டு போகுது சார். ஆனால் அந்த கலர் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ம். சரியா? அது கொண்டாந்தாச்சு. இப்போ கொண்டாந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்துல வந்து அதாவது இந்த இடம் நல்ல மேடாக இருக்குது, இந்த இடம் நல்ல மேடாக இருக்குது, இந்த இடம் டக்குன்னு சிக்ஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஆமா எப்படி சார். இருக்கும்னா இங்கேருந்து இப்படியே டக்குன்னு சிக்ஸ் ஆகணும், ஸ்ட்ரெயிட் லைனாக வராது. கொஞ்சம் பல்ஜ் ஆகுற மாதிரி. ஆமாம், இந்த இடத்துல பல்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்படி வந்து அப்படி வந்துடும். ம். எனக்கு பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக தெரியவே இல்லை. அதாவது நான் அதை வேணும்னு சொல்கிறேன். அது ம். ஏன் அது இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஓகே சார். பேக்ரவுண்ட் எப்படி வேணாலும் ரெண்டு போட்டோம், தேவையாக இருந்தால். இல்லை பேக்ரவுண்டை நீ வந்து சரியாக செய்யலை அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா ஒருவேளை பேக்ரவுண்டை நான் கொடுப்பேன். இப்போ கொடுக்கறதுக்கு நான் தயார் இல்லை. இப்போ அந்த எலிமெண்ட்ஸ்ல தான் நீங்க கான்சென்ட்ரேட் ஆமாம், பண்ணுவீங்க சார். எலிமெண்ட்ஸில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா நான் வந்து பர்ன்ட் அம்பரையும் ம். அதான் ப்ரௌன் பர்ன்ட் அம்பர்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ண, நம்ம ப்ரௌனையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி இங்க இருந்து ஷேடோ வர்ற மாதிரி கொண்டு வர போறேன். டவுன்ல ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஷேடோ. ஓகே சார். அந்த இடத்துல அந்த வாட்டர் டிராப்லெட்டு ரொம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிடலான்னு யோசிச்சு தான் கலர் வைக்க ஆரம்பித்தேன். கலர் வச்ச உடனே எனக்கு தோணுது, இல்லையே அது பாட்டுக்கு ரெண்டு போட்டுமே இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு தோணுது எனக்கு. இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு ஃப்ரீடம் இருக்கணுன்றேன். அது நம்மளோட பெயிண்டிங் அப்படி. ஆமா, நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். அந்த கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது சார். தப்பாயிடுமோன்ற பயம் தான் சார் இருக்கு எனக்கு, என்னன்னே தெரியல. இது ஒரு தெரியாது. கேன்வஸ் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு காலேஜில் வந்து கேன்வஸ் பெயிண்டிங் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஃபைன் ஆர்ட்ஸ். இதில் எம்ஓபி வைஷ்ணவ் இதில் வந்து 2 ஆயில் பெயிண்டிங் அவங்க செய்யணும்.
ம். சிலபஸில் இருக்கு. ம். அப்படின்றப்ப கேன்வஸை அந்த இதுல இருந்து எடுத்தோம்னா, ம். கவர்ல இருந்து எடுத்தோம்னா க்ளீன் அப்படியே ம். லட்டு மாதிரில இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆமா. அதுவும் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, கேன்வஸ் போர்டு வாங்குறத விட ஷீட்ஸ் அவை. இல்லை, கேன்வஸ் அந்த ஸ்ட்ரெச்ட் கேன்வஸ் விற்கும் இல்லையா, ஆமா சார். ஸ்ட்ரெச்ட் கேன்வஸ் வாங்க சொல்லிடுவேன். ம். நல்லா இருக்கும். அது அதில் ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்குறது, ஃபீலிங். ம். அதை வாங்க சொல்லிடுவேன். ம். அது வெளியே திறந்தோம்னா லட்டு மாதிரி இருக்கும். அது அப்படியே ஜம்முன்னு. அதில் ப்ரெஷ்ஷை வைக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுவாளுங்க. சார் சார் தப்பிதமாகிடுச்சு, என்ன செய்யறது, நீங்கள் பரமா இது என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்ட்டு கொடு, கலரை ப்ரெஷ்ஷை கொடு அப்படின்னு கேன்வஸை திறந்து அப்படி வச்சுருப்பாள், ஈசல் மேலே அப்படி இருக்கும். ம். ப்ரெஷ்ஷை கொடு, கொஞ்சம் போல் பான்ஸே, நான் என்னமாச்சும் ஒரு கலர் எடுப்பேன், பான்ஸே நான் ஒன்று எடுத்து கர தேய்ச்சி கர கர கரன்னு தேய்ச்சி விட்டுருவேன். போச்சா, கெட்டு போச்சா கேன்வஸு, இப்போ இப்ப பெயிண்ட் பண்ணுங்க. பண்ணு. ஆளுக்கு ஓடுவாளுங்க, ஐயோ சார் வர்றாருன்னு. இல்லை, அதுதான் ஒரே ஒரு வழி. ஓகே சார். கான்ஃபிடென்ஸ் வந்து எப்போ வரும்னா, ம். ஒன்று இது சரியாக செய்ய தெரியுன்றப்ப கான்ஃபிடென்ஸ் வரும். ம். இப்போ என்ன செஞ்சாலும் ஒன்றும் இதாக போகிறதே கிடையாது. ம். அதான் நம்ம ஒரு பெரிய டிரெக்டர் ஒருத்தரோட அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு. பழைய டைரக்டர் ஒருத்தர், ஒரு பழைய ஆக்டர், ஒரு பெரிய ஆக்டர் அவர். ம். ஆனால் அவரோட ஃபஸ்ட்டு டைம் அதான் அந்த அவரோட டைரக்ஷனில் இவர் அதான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு. ம். இவரும் நல்ல ஒரு பேர் வாங்கிட்டார், ஆக்டரும் பேர் வாங்கிட்டாரு, டைரக்டர் பயங்கரமான ஆள் டைரக்டர். ம். அப்போ அந்த ஒரு சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணால் யாருன்னு டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேர் ஞாபகம் வச்சுன்னா எனிவே செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு. இந்த ஆக்டருக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. நான் செஞ்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. அப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு, இன்னொருத்தர் செஞ்சால் நல்லா இருக்கும் போல இருக்கு, சொல்லு நீ அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரெக்கமெண்ட் பண்ண அந்த அந்த ஆக்டரும் கூட இருக்காரு. ஓகே. அவர்கிட்ட சொல்றாரு, நீ சொல்லு, அவ்வளோ பெரிய ஆள் அவர் டைரக்டர். ஸோ நேரில் போய் சும்மா பண்ண கொண்டான்னு பேசிகிட்டு இருக்க முடியாது. நீ சொல்லு, நான் சொன்னேன்னு கத்துவாப்ல, நீயே கேள்ற, போய் கேள்ற, இதில் என்னடா இருக்குது, போய் கேட்கலாம்டா, போய் கேளு அப்படின்னு உடனே அவர் போய் கேட்குறாரு. சார் இன்னொரு ஷார்ட் எடுக்கணும் சார், இன்னொரு ஷார்ட் எடுக்கணும் சார், அவ்வளோ தூரத்துக்கு சரியாக செஞ்ச மாதிரி தெரியல, இதுக்கு மேலே நீ சரியாலாம் செய்ய முடியாது போ அப்படின்ட்டாரு. இவர் பெரிய ஆக்டர், இவர் அவார்டெல்லாம் ஆஸ்கர் அவார்டெல்லாம் வாங்கினாலும் இதுக்கு மேலே யூ கேன் டூ பெட்டர் தேன் திஸ் கோட்டார். இல்லை, அங்கே தான் வருது கதையே. அதாவது ஒன்று பிரமாதமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கணும், ஒரு ஃபீலிங் இருக்கணும். அப்படி இல்லாட்டி இதுக்கு மேலே இந்த படம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. இதோட முடிச்சிடலாம். ஆமாம், இல்லை அதுக்கு அதுதான் கெட்டு போயிடும். என்னத்தை வேணாலும் செஞ்சுக்கிடுவோம், செஞ்சு பார்ப்போம். இப்போ என்ன கெட்டு போயிடும், என்ன கெட்டு போயிடும் இப்போ? கரெக்ட் சார். அதாவது இப்போ பிரமாதமான படம் திரும்ப வந்து இதை மாதிரி நம்மளால வரைய முடியாது, இதை வந்து அப்படியே நம்ம பொத்தி பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா பொத்தி பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதில் எந்த டெவலப்மெண்ட்டும் வரப்போகிறது கிடையாது. கரெக்ட். செஞ்சு பார்க்கலாம். ஒரு போர்ட்ரேட் ஒன்று செஞ்சேன், நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், இதில் நம்ம பிரிட்ஜ் அகாடமிக்காக செஞ்சுருந்தேன்.
ஓகே சார். வாட்டர் கலர் பார்க்கலையா? பார்க்கல. இல்லையே சார். பேஸ் கவனிக்கல சார். நம்ம குரூப்பில் அது ஒரு அந்த ஏசடார் குரூப்னு ஒரு குரூப் ஒன்று ஐயர் ஆரம்பிச்சிருக்காரு தெரியுமா? தெரியாதே சார். தெரியாதா? ஒரு ம். குரூப் ஒன்று ஐயர் ஆரம்பிச்சு ஒரே ஒரு நிமிஷமா அந்த ஓகே போர்ட்ரேட்டை சார். காட்டுறேன். நல்ல நல்ல போர்ட்ரேட் அது. ஓ டிஎஃப்ஐ குரூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாம், டிஎஃப்ஐ குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆமா, அது பார்த்தேன் சார் நான். இது போர்ட்ரேட்டு ஒரு தலையில் முக்காடு போட்டுட்டு இருக்கிற மாதிரி. ஆமா, ஆமா. இப்ப பார்த்தேன். இப்போ ஒரு இந்த போன வாரத்துக்கு நீங்க போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் ஆமாம், அந்த 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 போர்ட்ரேட்டை தான் சொல்கிறேன். நான் பார்த்தேன். அந்த போர்ட்ரேட்டை நான் வந்து ம். இன்னும் ரீடச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதாவது அந்த போர்ட்ரேட்டை இன்னும் பெட்டர் ஆக்க முடியுன்ற ஃபீலிங் எனக்கு இருக்கு. ம். ஒன்று ஒன்று இன்னும் பெட்டர் ஆக்க முடியுன்ற ஃபீலிங் இருக்கு. அந்த போர்ட்ரேட்டில் இதெல்லாம் தப்பிதமாக இருக்குன்ற ஒரு ஃபீலிங்கும் இருக்கு எனக்கு. ம். அதனால தான் அதை வந்து நான் வந்து அப்படி செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா, இப்போ அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்தா அது ஆக்சுவல் பெயிண்டிங். அது நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறது வந்து பெயிண்டிங். அது பார்த்தானா என்னன்னா, இந்த இந்த இடத்துல லைட் வருது, இப்படி உள்ள லைட் வந்து இந்த இடத்துல ஹைலைட் வருது. ம். இந்த இடத்துல அந்த தண்ணி வந்து ஒரு ஷேடோவை தான் கிரியேட் பண்ணுது. ஓகே சார். இங்கே தான் லைட்டு ஃபோக்கஸ் ஆகுது. எஸ் சார். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஆக்சுவலாக வந்து என்னன்னா, லைட் என்ட்ரி பாயிண்ட் இருக்கு இல்லையா, என்ட்ரி பாயிண்ட்ல பிரைட்டாவே இல்லை. என்ட்ரி பாயிண்ட் தானே பிரைட்டா இருக்கணும். இப்போ இதுல ஆக்சுவலா வந்து என்ட்ரி லைட் பாயிண்ட் இங்க நல்லாவே இருந்து வந்துகிட்டு இருக்குன்னா இங்கே தானே பிரைட்டா இருக்கும், இங்கே டார்க் கரெக்ட். இருக்கும். டார்க் இருக்கும். அது இதுல வந்து இங்கே டார்க் இருக்கு, இங்கே லைட் இருக்கு. ம். அதை கரெக்டாக நம்ம கொண்டு வந்தா தான் பெயிண்டிங் வந்து ரியலிசம் வரும். அப்ப இந்த பெயிண்டிங்ல இருக்க மாதிரி தான் டிராப்ஸ் இருக்கும். டிராப்ஸ் இப்படி தான் இருக்கும். Okay. ஏன் மேல டார்க்? அது லைட் டிராவல் பண்றதுனாலயா லைட் சார்? டிராவல் பண்றதோடைய இது அப்படிதான் ஓகே. ஃபினாமினன் அது. ஓகே. அது ஏன் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, ஏன்னா அது ஃபினாமினன். இட்ஸ் நேச்சர். இட்ஸ் நேச்சர். நேச்சர். அப்ப அதை வந்து எவ்வளவு எப்படி எம்பசைஸ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். ம். இங்க இந்த இந்த எட்ஜில் டார்க் வருது, ஆனா டிஃப்யூஸ் ஆகும் லைட். ஷேடோ வந்து எட்ஜ் வந்து ஷார்ப்பா இருக்காது, ஜென்ரலா டிஃப்யூஸ் ஆகும் லைட். ம். அந்த டிஃப்யூஸ் ஆகிறத அப்படி காட்டிடணும். ம். அப்படி எலாங்கேட் Merger. ஆகிடுது. அப்படியே இப்ப எலாங்கேட் என்னன்னா, ஆகுற மாதிரி. ஆமா, இப்ப 2-3 விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து லைட் வச்சிட்டோம்னா ஓவராலா வந்து ரியலிசம் இருக்கிற ஃபீலிங் வந்துடும். ம். இப்போ நான் வந்து லைட் வைக்க போறேன். ம். லைட் எங்க வைக்க போறேன்னா, இந்த இடத்துல லைட் வச்சு பார்க்க போறேன்னா, சார் டோன் என்ன சார்? ஒயிட்டும் லைட்டா ப்ரௌன் ஒயிட்டும் ப்ளூவும் தான். ப்ளூ தான். ப்ளூ, ஏன்னா தண்ணி பேக்ரவுண்ட். டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ம். தண்ணி டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அப்ப பேக்ரவுண்ட் தெரியும். பேக்ரவுண்ட் இருக்கு. நிறைய நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாஸ்டர்ஸ் காப்பி பண்றது எதுக்காக காப்பி பண்ணணும் அப்படின்னா, ம். அவங்களும் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளா இருந்தா தானே வந்திருப்பாங்க கட்டாயமா. ம். பிறக்கும் போதே அப்சல்யூட் எக்ஸ்பர்ட்டா வந்து இருந்திருக்க சான்சஸ் இல்லை. நம்மள மாதிரியே ஒரு ஒரு வேலைகள் செஞ்சு 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 தான் வந்திருப்பாங்க. ம். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
அவங்க யாராவது ஒருத்தரை பார்த்து தான் செஞ்சுருப்பாங்க. அப்போ முதல்ல யார் செஞ்சதுன்றது வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். அதனால அதுக்குள்ளே போகிறதுல அர்த்தமே கிடையாது. ம். அப்போ இந்த டெக்னிக் வந்து எத்தனையோ வருஷமா சக்ஸஸை பேஸ் பண்ணி வந்த டெக்னிக் இது. ம். இந்த டெக்னிக்கை நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ம். ஏன் வந்துகிட்டு இருக்கு, அப்போ இப்படி தான் செய்யணுமா, அதை இது இப்படி தான் செய்யணும் அப்படின்ற கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ம். அதை செஞ்சுட்டு போயிடுறது பெட்டர். இந்த இடத்துல டார்க் வருது, இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் ஒன்று இருக்கு, அந்த பெயிண்டிங்கில் அது நல்லா இருக்கு, நான் அதை அழகா ரெஃபரன்ஸை இருக்கு. வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, அழகா இருக்கு ஒன்று, அழகா இருக்கிறதுன்றது ஒன்று, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே சார். அப்போ நான் அதை செஞ்சுட்டு போயிடுறேன். கரெக்ட். இப்போ இங்கே இங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். ம். அப்போ அதை வந்து நான் வந்து அப்படியே மேட்ச் பண்ணி விட்டுறேன், அவ்வளோதான். ம். நான் லைட் வைக்கிறப்ப அந்த இடத்துல சரியாக வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை ஒன்று. அந்த ப்ளூ இப்போ நீங்க ஒயிட்டும் அப்ளை பண்றது வந்து கிளேசிங் மெத்தட் மாதிரி லைட்டா மேல அதாவது இருக்க நான் ப்ரௌனும் கிளேசிங்ன்றது வந்து ஒரு ஏற்கனவே இருக்கிறது மேலே ஒரு லைட்டை வச்சு லேயர் வைக்கிறேன். ஒரு கலரை வச்சு, இல்லை ஒரு ஒரு நிமிஷம், அதாவது ஒரு கலரை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கும், முதல்ல நம்ம போட்டிருக்க டிராயிங் அப்படியே இருக்கும், அது மேலே வந்து லைட்டை வச்சிடும், அதான் கிளேசிங்ன்றோம். இப்போ நான் ஒப்பேக்காக வச்சுக்கிட்டு இருக்கேன், அது வந்து கிளேசிங் வந்து எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட், ம். கிளேசிங் வந்து ஒப்பேக்காக இருக்காது, கிளேசிங் எப்பயுமே டிரான்ஸ்பரண்ட் தான், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் தான். ஓகே. இப்போ நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒப்பேக்கு, ஓகே சார். இதை ஸ்கம்பிளிங்னு சொல்லுவோம். ஓகே சார். SCUMBLING. கிளாஸ் எடுத்திருக்கீங்க சார்? என்னவா? கிளாஸ்ல பேசியிருக்கோமே இது. ஆமா சார், ஆமா சார். எங்கேயோ படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். ஞாபகம் வருது, ஆமா. சார் அந்த பேட்ச்ல இருக்கவங்க கான்டாக்ட்ல இருக்காங்களா சார்? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. முத்துக்குமார்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆனா உங்களுக்கு சீனியர் அவர். முத்துக்குமார், மைக்கேல் ராஜ் அவங்களாம் சீனியர்ஸ். தேர்டு பேட்ச்னு நினைக்கிறேன். நீங்க ஃபிஃப்த் பேட்ச்ல. ஆமா சார். தேர்ட் பேட்ச்ல அவர் மைக்கேலுக்கு பர்த்டே எல்லாம் ஓகே நிறைய சார். எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. நான் இப்போ வந்து இங்கே அந்த இடத்துல ஒரு லைட்டை கொண்டாடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னன்னா, நான் இந்த மாதிரி இன்ட்ரிகேட்டாக செய்கிறதா இருந்தால் நல்ல பக்கத்தில் போய் செய்வேன். ஒரு ஒரு கொஞ்சம் மால் தூரமா இருக்கு. மால் ஸ்டிக் நடுவில் வந்து எனக்கு வந்து ஃபோன் இருக்கு, ஓகே. எனக்கும் இடிக்குது. கேன்வஸுக்கு நடுவில் ஃபோமா இடிக்குது. ஆக்சுவலாக இடிக்குது, நான் ஈஸியாக வந்து அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. ம். அதனால கொஞ்சம் ரஃப்பாகவே தான் வரும் பெயிண்டிங்காக. வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் பாட்டுக்கு செஞ்சிட்ருக்கேன். இப்போ என்ன ஆயிருப்பது பெருசா அப்படின்னு, அதை வச்சு செஞ்சு பார்த்துருவோமே அப்படின்னு வருது. சரி, அதை வந்துக்கிட்டு இருக்கு, பார்ப்போம். இப்போ பிரிட்ஜ் அகாடமில ஆஃப்லைன் கிளாஸும் சேம் டிப்ளமாவா சார்? ஆஃப்லைன் கிளாஸும் ஆமாம், சேம் டிப்ளமா. நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கல. எடுக்கல. ஓகே சார். ஆஃப்லைன் கிளாஸ் வந்து இன்னொரு ஆள் ஜான்னு ஒரு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ம். ஐயோ, ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்கு. இல்லை, அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு ஆ. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதாவது அந்த 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 பையங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து பெரிய டீச்சர்ஸ் வந்து அப்படி பிரமாதமாக இல்லை.
ம். சீனியர்ஸ் வந்து நல்லா வேலை பார்க்கக்கூடிய 2 3 சீனியர்ஸ் இருந்தாங்க. ம். ராமச்சந்திரன் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இது. இன்னும் ராமச்சந்திரன் வந்து கிளாஸ்மேட்டாக இருந்தாலும் அண்ணன் தான் என்னை கூப்பிடுவாப்புல. ம். நிறைய பேர் ஃபைனான்ஸ் காலேஜ் பிரின்சிபல் வந்து மனோகரன் சொல்லிட்டு அவர் கிளாஸ்மேட்டு எனக்கு. ம். அவர் அண்ணன் தான் போடுவாருங்க. ம். டீச்சர்ஸ் நிறைய டீச்சர்ஸ் என்னை வாங்க போங்க அப்படின்னு தான் போடுவாங்க. ம். ரஞ்சித் வாங்க அப்படின்னு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸே வந்து இடையில பேச மாட்டாங்க, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது. ம். அப்படி ஏன்னா நான் வந்து சொல்லித் தருவேன். அது நிறைய புக்ஸை படித்து எனக்கு தெரியாட்டியும் கூட புக்ஸை படித்து நிறைய சொல்லித் தருவேன். இப்போ அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இப்போ டீச்சர்ஸாக இருக்காங்களே ம். அவங்களுக்கு அப்படி சொல்லித் தர்றதுக்கு ஆளுங்க இல்லை. அவங்களும் அதுக்கு படிக்கல, முற்படல. எப்படி இப்போ என்னம்மா அவங்களுக்கு அவங்களுக்கு ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் ம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு குற்றம். ம். படிக்கிறியா, ஏன்டா படிக்கணும் அப்படின்னாங்க. ம். அப்படின்றப்ப படிக்கலை அப்படின்னா, அதாவது தொட்டனை தூரும் மணற்கேணி அன்னார் கற்றனை தூரும் அறிவு. அறிவுன்றது வந்து காலேஜில் போய் படிக்கிறதுன்றது மாத்திரம் இல்லை. ரைட், அப்படி ஒன்று இருக்குது. காலேஜ் ஸ்கூலில் போய் படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. கட்டாயமாக அதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லேர்னிங் அது. ம். ஆனால் புக்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. கரெக்ட். இப்போ வந்து புக்குன்றது வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ அதாவது இந்த ஃபோனெல்லாம் வந்த புதுசில் வந்து ம். அது ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து வர ஆரம்பிச்சப்ப ம். ம். நிறைய பேர் இந்த கோயிலுக்கெல்லாம் கிறிஸ்தவ கோயிலுக்கு ம். போனாங்கன்னா பைபிளில் வசனங்கள் சொல்லுவாங்க. பைபிள் இதில் தெரியும் சார். இவங்க ஃபோனில் பார்த்து படிப்பாங்க. ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ போதகர்கள் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ம். இப்படி பைபிளை வந்து நீங்கள் ஃபோனில் பார்க்க முடியும். ம். ஒரு பேப்பரில் பார்க்குறது தப்பிதான் இல்லைன்னு ஃபோனில் பார்க்குறது என்ன தப்பிதான் இருக்குன்றது வந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு. ம். இப்போ வந்து சாதாரணமாக வந்து ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ நிறைய போதகர்களே ப்ரீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஃபோனில் இருந்து பார்க்குறாங்க. ம். அது சார் மாதிரி ஆல்ரெடி டார்க் சாரி சார் ஆல்ரெடி டார்க் ஷேட் வச்சிருக்கீங்க, திரும்பவும் அதுக்கு மேல ஒரு லேயர் ஆமாம், ஏத்துறீங்க. அது அது இன்னும் கான்ட்ராஸ்ட் வந்துச்சுன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். ஓகே சார். பார்க்குறேன். அதாவது ஏன் அப்படின்றது இல்லை, இன்ஸ்டிங்க்ட் தான். ம். ம். அப்போ இது சயின்ஸ் கிடையாது, ம். இன்ஸ்டிங்க்ட் தான். எனக்கு எனக்கு தோணுது, நான் செய்கிறேன். எனக்கு உங்களுக்கு அது மாதிரி இருந்தா பெட்டரா நல்லா இருக்கும்னு தோணும், இருக்கும்னு அதனால தோணுது, அதனால நான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் என்ன ஆஸ் அ டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லுவேன்னா, ம். இதே மாதிரி செஞ்சு பார்த்து ம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமா. ம். ம். ஏன்னா இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ம். அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப செஞ்சு பார்த்து சக்சீட் ஆகுது. அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இப்படி வச்சா இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அந்த இடத்துல டார்க் வைக்காம அவ்வளோ தூரத்துக்கு வச்சா நல்லா தானே இருந்துச்சு, அதோட விட்டுட்டு அப்படியே நம்ம கலர் வைப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா அப்படியே கலர் வைக்கலாம். ம். வச்சு பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது உன்னோடைய டெக்னிக். ம். அங்கதான் வருது. நம்மளோட இப்போதைக்கு own ஒரு தடவையாச்சும், ஆமா, இப்போதைக்கு ஒரு தடவையாச்சும்
ம். இதை நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்தாங்க. ஓகே சார். ஏன்னா அது வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் ஆயிடும். ம். மேலே முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி தான் போக வேண்டியது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து எனக்கு இந்த இம்பெடிமெண்ட் எனக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரோக் வெளியில் போகாது. இப்போ ஸ்ட்ரோக் நிறைய வெளியில் போகுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத லெவலுக்கு ஏன்னா அது உங்க கையை தாண்டி இருக்குல்ல சார், ரொம்ப தாண்டி தூரத்துல இருக்கு. இருக்க இது மாதிரி. இருக்கு, எனக்கு ஒரு கண்ணு தான் தெரியுது. ம். இல்லை அது 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 ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. ஆனால் அதான் ஃபேக்ட். ஓகே. ஆக என்னன்னா இப்போ இங்கேருந்து லைட் வர்றது இந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரேட் ஆகுது. அதுதான் அதோட கான்செப்டே. ம். அங்கேருந்து கிராஜுவலாக அந்த லைட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் அங்கே டார்க்கில் போய் சேர்ந்துரு. சரி. இப்போ என்னன்னா அந்த லைட் இதுக்குள்ள வந்து இங்கே வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டடாக அந்த லைட் வந்து விழுகுது. ம். அது வந்து இந்த ட்ராப்போடைய இந்த இளங்கேட்டா இருக்குல்ல, அந்த ஷேடோ அதே மாதிரி இளங்கேட் ஆகுது. ஷேடோலையும் அதே மாதிரி எலாங்கேட் ஆகுது. எலாங்கேட் ஆகுது. இதான் கான்செப்ட்ஸ். இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ நான் அங்கே கீழே அந்த டொமேட்டோவுக்கு நான் கலர் வைக்கிறப்ப ஒரு 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 சின்ன ஒரு ட்ராமா செய்யணும்னு யோசித்து வச்சுருக்கேன். பார்ப்போம் அது. ஓகே. சார் இந்த வாட்டி லலித் கலா அகாடமியில் எக்ஸிபிஷன் வைக்கிறீங்களா சார், பிரிட்ஜ் அகாடமி இது? தெரியலையேம்மா, அது போன தடவை ரெஸ்பான்ஸ் சரியில்லைன்றது ஒரு ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிட்டார். ஓகே. என்ன சார் அது? ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, டீச்சர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலை, டிஎஃப்ஏ ஆட்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஒர்க் ஷாப்புக்கு வந்தவங்க பார்த்தா நம்ம ஆளுகள் வந்து, அதாவது டிஎஃப்ஏஓ இது மெட்ராஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம ஆளுங்க மெட்ராஸில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வரலமா, வந்தது வந்து எல்லாமே புது ஆட்கள். முக்கால்வாசி பேர் புது ஆட்கள், எல்லாமே இல்லை, முக்கால்வாசி பேர் புது ஆட்கள். அதாவது என்னுடைய டெமோவை பார்க்கறதுன்றது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரியும்ல, என் டெமோ எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும்ல. அப்போ நீ பார்க்கறதுக்கு வரலன்னா உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே சார், இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்ப செஞ்சு காட்டி என்ன சார் பிரயோஜனம் அப்படின்றார். கரெக்டாக தான் சொல்கிறது, கரெக்டாக தான் இருக்கு. சரி சார், வேணாம் விட்டுருங்க அப்படின்ட்டு. ஏன்னா செலவழிக்கிறது அவரை. கரெக்ட் சார். இல்லைங்க வைக்கலாம், நம்ம வருவாங்க பார்ப்போம் பாருங்களேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். வரலை.
வரணும்ல. நம்ம இத கன்ஃபார்மாவும் சொல்ல முடியாதுல்ல சார். அவங்க ஆமாம், வரலை அப்படின்றப்ப கம்ப்ளீட்டாக என்னுடைய ஆர்குமெண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. ம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ம். சார் என்ன சார் டான்ஸுக்கு மொத்தம் அந்த கலா இதெல்லாம் ஏங்க எக்ஸிபிஷன் ஒன்று வைக்கும் போதெல்லாம் வச்சுருந்தோமே. வரல. எக்ஸிபிஷன் ஒன்று வச்சுருந்தோமே, அப்போ உங்களுக்கு காணவே காணோம் இந்த சைட்லேயே. ஆ. இப்போ என்ன வைக்க சொல்கிறீங்க எங்களை? ம். டான்ஸ் ஆட சொல்கிறீங்களா? பெயிண்ட் கேன்வாஸ்லாம் தூக்கிட்டு எல்லாரும் டான்ஸ் வேணா ஆடுவோமா? இல்லை, அதான் கேட்டேன், என்ன செய்யணுன்றீங்க? ம். ஷோ பார்க்கறதுக்கு வந்தீங்களா? ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? ம். அட்லீஸ்ட் பார்க்கவாது வரணும்ல சார். ஆமாம். சார் இப்ப நீங்க டைரக்ட்டா ஒயிட் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்ப ஷேடோல மெர்ஜ் பண்ணுவீங்களா சார்? ஆமாம், டைரெக்டாக, அதாவது இப்படித்தான் டெக்னிக்குன்றது இல்லை. ம். இப்போ என்னன்னா அந்த அந்த இந்த பெயிண்டிங்கை வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டணும், அவ்வளோதான். ஓகே. அப்போ நீங்க நான் உங்க வந்து ம். இதை வச்சு இப்படி வச்சு செஞ்சு பார்த்தா ஃபாஸ்ட்டாக முடியுமா? ஆ, எப்படி பண்ணா நல்லா வரும், எப்படி நல்லா பண்ணா ஃபாஸ்டா முடியும். அப்படின்றது மாத்திரம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனே தவிர இது இப்படி இருக்கு. ஆத்தென்டிக்காக ஒரு டெக்னிக்கு அப்படின்னு இல்லை. ம். அப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், ம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சார் இதை யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, நான் எப்படி யூஸ் பண்ணட்டும்? நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே செஞ்சு பார்க்க வேண்டியதாங்க, வெளியில். ம். இது லேர்னிங் தானே சார்? இது இது ஒரு லேர்னிங் மெத்தட் தான். கண்டிப்பா. ஏன்னா இது வந்து இன்னும் வந்து ஒரு 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 ஒப்பேக் மீடியம் வச்சு இதை வேற போஸ்டர் கலர்ன்றது வேற, குவாஷ்ன்றது கம்ப்ளீட்டாக வரும் வேற, அது வேற மாதிரி இருக்கும். அதை ஃபாஸ்ட்டாக செய்யலாம். எனக்கு காஞ்சிக்கிட்டே வரும் அது. இது காயாது. அது கஷ்டமா சார் கோஷ்? இல்லை இல்லை, அது இதோட ஈஸி, வாட்டர் கலரோட ஈஸி. ஏன்னா குயிக்காக காயும். ஓகே. ஆனால் எஃபெக்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வராது இல்லையா? ம். ஆயில் பெயிண்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் வந்து குவாஷில் இருக்காது. ஏன் சார் ஆயில் பெயிண்ட் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க படிக்கிறதுக்கு? காஸ்ட்லி. காஸ்ட்லி. காஸ்ட்லி, ஆஸ் சிம்பிள் as that, காஸ்ட்லி. ஒரு கேன்வஸ் எவ்வளோ விலை, ஒரு பேப்பர் என்ன விலை? ம். அது இது வந்து ரொம்ப திறமையான ஆட்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஃபீலிங் ரொம்ப பேருக்கு உண்டு. ம். எல்லாரும் செய்ய முடியாது. ம். ஆயில் பெயிண்டிங் வந்து இருக்கிறதுலே அது மியூசியத்துல எல்லாம் வைக்கக்கூடியது, அதனால திறமையான ஆட்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும் அப்படின்னு ம். அந்த அந்த ஃபீலிங் ஒன்று இருக்குது. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதை கற்றுக்கிறதுக்கு வந்து இப்படி தான் ஆயில் பெயிண்டிங்கை வந்து வாட்டர் கலர் மாதிரியே கேவலமாக செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல. ம். பெரிய 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 ஆட்களே இருக்காங்களே, ரொம்ப கேவலமாக அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அப்போ அவங்க சொல்கிறது சரிதானே. ஆயில் பெயிண்டிங் கஷ்டமான ஒரு மீடியம். சரியா? அப்படியே அதை வச்சுட்டு லிக்வின் வந்து பெயிண்ட் வந்து எவ்வளவு திக்னஸாக இருக்குது எவ்வளவு தின்னாக இருக்குன்றதெல்லாம் இல்லாமல் லிக்வின் வச்சு வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஒரு தடவையும் லிக்வின் மிக்ஸ் பண்ணி வைக்கிறது பெட்ரு. ஏன்னா அப்போ ஓகே எல்லாம் சார். ஒரே மாதிரி காயும், இல்லாட்டி ஒரே மாதிரி காயாது. ம். ஒரே மாதிரி காயலான்னா பெரிய சிக்கலா.
எப்படி ஆச்சு பாருமா அது. சூப்பரா இருக்கு சார். அததான் இப்பதான் டிராப்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன் சார் நான் பாக்குறதுக்கு. சூப்பரா இருந்துச்சு. அதுதான் அப்ப இதுதான் டெக்னிக். இவ்வளவு நேரம் நம்ம வேலை பார்த்தது யூஸ்ஃபுல் தான். ஒர்த்து தான். சரி யூஸ்ஃபுல் தான். ஓகே. இது என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் லேசாக டல்லாகும். திரும்ப இதை மாத்திரம் ஒரு ஒரு கலர் வச்சு வைக்கலாம். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் டார்க் ஆக்குறது நல்ல ஐடியாவாக தெரியுது எனக்கு. ம். அவ்வளோ ரியலா இருக்கு சார் அந்த டிராப்ஸ். அப்போ எல்லாம் சேர்ந்தது தாம்மா. அதாவது அந்த மேலே லைட் வச்சது, இந்த சைடில் லைட் லைட்டு வச்சது, இங்கே கீழே ரிஃப்ளெக்ட் அந்த டிரான்ஸ்லூசண்டாக உள்ள கலர் எல்லாமே சேர்ந்து லைட் வந்திருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ந்தது தான் அந்த எஃபெக்டே வந்திருக்கு. இதில் சூப்பரா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சாலும் இந்த எஃபெக்ட் ரியலா இருக்காது. இருக்கு. ஆமாம். ம். அப்ப அவ்வளோ ஸ்டடி பண்ணணும்ல சார்? இப்ப நம்ம அவ்வளோ அந்த ஸ்டடி டிராப்ல பண்ணணும். நீங்க அவ்வளோ ரீட் ஆமாம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். எனக்கு நான் வந்து அந்த துணி ட்ரேப்பு போடுறது, இந்த ட்ராப் செய்கிறது, ரெண்டும் எனக்கு வந்து நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா அதை தான் கேட்பாங்க, சார் அது எப்படி சார் செய்யறது, இது எப்படி சார் வருது, ம், ம். இப்படி செஞ்சு பாருங்க அப்படின்றப்ப இது செஞ்சு காட்டி அந்த உள்ளன் கிளாத் மாதிரி ஒரு ஜார் வச்சு நீங்க பண்ணீங்கல்ல சார் கிளாஸ்ல? ஆ ஆ ஆ ஆமாம், அது அருமையானது இல்லை அது. ஒண்டர்ஃபுல்லா இருக்கும் சார். அப்படியே நீங்க பிரஷ்ஷை இழுக்காம ஸ்ட்ரோக்கா கொஞ்சம் ரோல் பண்ணி ஸ்ட்ரோக்காக ரோல் பண்ணி வச்சுட்டு வர்றோம்னா, அப்படி வச்சுட்டு வந்தோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ம். இல்லாட்டி கீழே இருக்க கலரை வந்து எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அது ம், ம், ஸ்ட்ரோக்காக வச்சுட்டு வந்தோம்னா, நான் பக்கத்தில் அந்த இடம் டார்க்காக இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கலர் எடுத்து ஈஸியாக வச்சிடலாம். ம், ஈவனாக நான் வந்து பூசிட்டே வந்தேன் அப்படின்னா இடையில வந்து கட்டாயமாக வந்து அது தேஞ்சு ஒரு கலர் எடுக்கத்தான் செய்யும். ம். வந்துருச்சு க்ளீனாக வந்து அந்த ஃபீலிங் வந்துருச்சு. எஸ் சார். இந்த பூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்ஸுக்கு வந்துடும். அந்த ஓகே சார். தக்காளி எங்கே இருக்குன்றதை நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த ரெஃபரன்ஸுக்கு சார் இப்ப வந்துடுறேன். இனிமே இந்த டிராப்ஸ்ல கை வைக்க மாட்டீங்க? சொல்ல முடியாதே. ஓகே. அதாவது கிறுக்கைங்களை வந்து எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் வச்சுக்க முடியாது. எப்போ வேணும்னாலும் என்ன வேணாலும் செய்வாங்க இவங்க. ம். நல்லா திடீர்னு அது மேலே ஒரு ஒயிட் வச்சுருப்பேன். அங்கே ஏன் சார் ஒயிட் வச்சிங்கன்னா எங்கே வச்சேன் அப்படின்னு வச்சேனான்ற மாதிரி ஒரு கேள்வியே வரும். கேள்வியே வரும். சரியா? இப்போ தக்காளிக்கு போகிறேன்னா ஓகே. தக்காளிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு 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 விஷயத்த பார்த்துடலாம். என்னன்னா தக்காளி போஸ்ட் பண்ணியிருக்கேனாமா? இல்லை இல்லை, இல்ல சார். இருக்கு சார். தக்காளி போஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு நிமிஷம். இன்னொரு தடவை கூட போஸ்ட் பண்ணிடலாமே. ம். ஓகே, அந்த தக்காளி எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு கிரேப்ஸ் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே சார். போஸ்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்ப இன்னொரு தடவை போஸ்ட் பண்ணிடலாம். என்னன்னா அது ரெண்டுமே அந்த கிரேப்ஸ் என்ன செய்யுது அப்படின்றது, அது பெயிண்டிங். ஆக்சுவலாக கிரேப்ஸ் இருக்கிறது பெயிண்டிங், தக்காளி வந்து ஃபோட்டோகிராஃப்.
ஓகே சார். அந்த தக்காளி என்ன செஞ்சிருக்குன்னா, இப்போ நான் தக்காளிக்கு போகிறப்ப வாமிலியனுக்கு போயிடுறேன். ம். லெஃப்ராங்க் ரெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாமிலியன் எங்கே இருக்கு? கிரிம்சன் லேக் யூஸ் பண்ண மாட்டீங்களா சார்? கிரிம்சன் லேக்கு டார்க்காக இருக்கக்கூடிய இடம். இதில் ஆக்சுவலாக நான் வச்சிருக்கிறது கிரிம்சன் தானே. ம். அதனால் அந்த கிரிம்சன் அதை அப்படியே வச்சுக்கிட்டு ம். வேர்மிலியனை வெளியே கொண்டாந்தோம் அப்படின்னா நம்ம வந்து லைட்டர் டோனுக்கு போகணும். இப்போ ஓகே. நம்ம டார்க்கர் டோன்ல இருக்க கிரிம்சன்ல இருந்து லைட் டோன் லைட்டர் வெர்மிலியனுக்கு வரீங்க. டோனுக்கு வேர்மிலியனுக்கு போக வேண்டியிருக்கு. ஓகே. திரும்ப போகணும்னா வேர்மிலியனுக்கு போகலாம். ம். எல்லோவும் எடுத்துக்கிறேன் கொஞ்சம். எல்லோ ஓகே கொஞ்சம் சார். வேண்டி இருக்கும் எனக்கு. எல்லோவும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து எந்த ஒரு ப்ரெஷ்ஷையும் நான் வந்து கழுவிட்டு திரும்ப ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதனால புதுசு புதுசாக தான் ப்ரெஷ் எடுத்துருவேன். அதனால தான் நான் அவ்வளவு ப்ரெஷ்ஷஸ் வச்சுருக்கிறது. நம்பர் ஓகே. ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் அந்த நிறையா வச்சுருக்கிறதுக்கு ரீசன் வந்து ம். அந்தந்த இடத்த அப்படி அப்படியே செஞ்சுட்டே போக வேண்டி வரும். ம். இப்போ நான் வந்து அந்த ரெட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ம். தெரியுது சார். தெரியுது இல்லையா? ஒரு நிமிஷமா இல்லாத இது இந்த 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 பிக்சரை வேறு இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சா. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் லைட்டை வச்சேன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். அப்படி ஒன்றும் வித்தியாசம் இல்லை எனக்கு. அப்போ ம். ஒயிட் மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு சாக்கியா. ம். அப்போ ஒயிட்டை மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணிட்டு சார் லெமன் இல்லவா சார்? லெமன் இல்ல குரோம் எல்லோ. லெமன் எல்லோ எதுனாலும் சரிதான் நமக்கு. எஸ் சார். அந்த அந்த அங்கே வைக்கிறப்ப வந்து தோணும், ஓஹோ இல்லை லெமன் எல்லாம் வச்சோன்னா நல்லாயிருக்கும், இல்லை குரோம் எல்லாம் வச்சா நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து எதுவும் டிசைட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வச்சுட்டு போக வேண்டியதுதான். இப்போ 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 வச்சு பார்க்குறேன், இன்னும் கூட எனக்கு லைட் ஆகலை. ம். இப்போ பரவாயில்ல. ம். ஆனால் ஆனால் ரொம்ப லைட் ஆகிற மாதிரி. கான்ட்ராஸ்ட் ஆமா லைட்டா. அவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து அதை நிறுத்திடுறேன். இப்போ இங்கே கொண்டாடுறேன், கொண்டாந்து அதையும் அவ்வளோ தூரத்துக்கு கொண்டாந்து நிறுத்திடுறேன். ம். இப்போ 3 டோன் வந்துச்சுன்னா 3 டைமென்ஷன் கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியும். எஸ் சார். ராதர் 3 டைமென்ஷன் வேணும்னா நம்ம 3 டோன் வைக்கணுன்றது நமக்கு தெரியும். ம். இப்போ அந்த 3 டோன் இங்கே வச்சாகணும். இப்போ ஒரு டோன் வச்சிருக்கோம் நம்ம. 2 டோன், 2 டோன். 2 கீழே டோன் ஒரு வச்சு டோன். கீழே ஒரு டோன் இருக்கு, இது மேலே வந்து இன்னொரு ஒரு டோன் வச்சிருக்கோம். இப்போ இந்த டோன் வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ம். வெறும் ரெட்டை வச்சா என்ன ஆகுன்றதான் வச்சு பார்க்குறோம். ஓகே சார். இப்போ இந்த ஃப்ரூட்டில் லைட் விழுந்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் லைட் ஒன்று இருக்கும் ம். இல்லையா? கரெக்ட் சார்.
முதல்ல ரெட்டை வச்சுக்கிறோம். ரெட்டை வச்சுட்டு இதோட ரெட்டை மர்ஜ் பண்ணுவோம். மர்ஜ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலலாம் மடிப்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து ரெட்டு வரும் இல்லையா? ம். அப்போ அந்த இடத்துல ரெட்டை வைக்கிறோம். இப்போ என்னன்னா நமக்கு வந்து எஃபெக்ட் வேணுமா, தக்காளின்னா இப்படி தான் இருக்குன்ற ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க போகிறோமா, எஃபெக்ட் தான் வேணும். ம். தக்காளி எப்படி இருக்குன்ற பாடம் வந்து நம்மளுடைய வேலை இல்லை கற்றுக்க தர்றது. இதான் டச் பண்ணிக்கலாம் அப்புறம். ம். இப்போ இந்த கலர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த கலர் வேகமாக இந்த இடத்துல வச்சிருவோன்னு தோணுது எனக்கு. ஓகே சார். இன்னும் கொஞ்சம் லைட் ஆக்குற அதை இடத்த. ம். அந்த கெட்ட பழக்கம் போகவே போகாது. அது ஒரே ப்ரெஷ்ஷை வச்சு வேலை பார்க்குற பழக்கம். இது என்னன்னா அப்படியே 4 கலர் 5 கலர்லாம் வர்ற மாதிரியெல்லாம் இருக்குது அதில் பார்க்கறதுக்கு. ம். வச்சோம்னா நல்லா தான் இருக்கும். லேயர் பை லேயர். லேயர் பை லேயராக 4 கலர் 5 கலர்லாம் வச்சோம்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்காதுன்னு நான் சொல்ல வரவே இல்லை. ஆனால் அது வைக்காமையே அந்த படத்தை முடிக்க முடியும் அப்படின்னா ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணுன்ற. ம். வைக்காமையே அந்த எஃபெக்ட் நம்ம கொண்டு வர முடியும். கொண்டாட முடியும் அப்படின்னா இப்போ என்ன செய்யப்படுறேன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு லைட் ஒன்று வருது, அந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று வருது, அப்படி ம். இந்த இடத்துல ஒரு லைட் ஒன்று வருது, ம். அங்கே ஒரு லைட் ஒன்று வருது. ம். சூப்பர் சார். அப்போ அந்த லைட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ம். அது அப்ப நம்ம நிறைய பிக்சர்ஸ் எடுத்து பண்ணும்போது தானே சார் அந்த நாலேஜ் ஆமாம் ஆமாம், கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம வந்து ஸ்டடின்றதை வந்து எப்பயுமே விடக்கூடாது அப்படின்றது. ம். அதாவது நிறைய அந்த மாடர்ன் ஆர்டிஸ்ட், இந்த சோ கால் மாடர்ன் ஆர்டிஸ்ட், இவங்க மாடர்ன் ஆர்டிஸ்ட் இல்லை இருந்தால் அவங்க என்ன சொல்ல பார்க்குறாங்கன்னா இதெல்லாம் ஸ்டடிலாம் செய்யாதீங்க, என்ன ம். ஸ்டடிலாம் செய்யாதீங்க, தேவையே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு வந்து அப்படியே க்ரியேட்டிவாக
பட் என்னடா கிரியேட்டிவ் ஸ்டடிலாம் இல்லாமல் எப்படா ம். எக்ஸாக்டிடியூடு வர முடியும்? இல்லை, நீங்கள் பாட்டுக்கு எப்படி தப்பிதமாக வரைஞ்சாலும் பரவாயில்ல, அது கிரியேட்டிவா அது டிராயிங். அது அதைத்தான் கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒத்துக்க ம். வச்சிடலாம். அது ம். மதன் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க நமக்கு. மதன் ஒரு ம். ஆர்டிஸ்ட் மதன். ஆ, ஆ, ஹாய் மதன் வரும். ம். அவரை ஏன் ஃப்ரெண்ட், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் அப்படி சண்டை ம். வரும். கெடுத்தது நீங்கள் தான் மதன் சார் அப்படின்னு வேணாம். நிறைய என்ன பண்ணியது கார்ட்டூனிஸ்ட் அப்போ டெவலப். கார்ட்டூனிஸ்ட். நிறைய அவர் அருமையான கார்ட்டூனிஸ்ட்டு. ம். ஆனால் சொல்லுவார் ரஞ்சித், ஒரு தடவை எங்கிட்ட ஆக்சுவலாக கிளாஸே எடுத்திருக்காரு அவர். அப்படியா சார்? ஆமாம், எங்கிட்ட கிளாஸ், நான் என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காரு அவர். ம். ஆ, எப்படி செய்கிறீங்கன்றதே விளங்கலை அப்படின்லாம் சொல்லுவார் அவர். ம். அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு. அப்போ நான் சொல்லுவேன், நான் எப்படி ம். சார் இது வந்து நீங்கள் வந்து படம் வரைய தெரியாதவன் வந்து ஆர்டிஸ்ட்டுன்னு எப்படி நீங்கள் வந்து கொண்டாந்தீங்க? ம். நீங்கள் தான் ம். கொண்டாந்தீங்க. இல்லை, ஒரு மாடர்ன் மூமெண்ட் ஒன்று வேண்டி இருக்குல்ல. ம். அப்போ அந்த பீரியடில் வந்து மாடர்ன் மூமெண்ட் அங்கே ஃப்ரான்ஸில் வேண்டி இருந்ததுக்கு காரணம் வேற. கவர்மெண்ட்டே மாறிச்சு. ம். இப்போ நீங்களாம் சேர்ந்து இவங்களெல்லாம் கொல்லுங்கன்னு சொல்லிட்டு எழுதுவீங்களா அப்படின்னு. ம். ரெண்டு பேரை பேச்சு பேசுவான்ட்டார். சூப்பர் சார். அது அது அந்த எஃபெக்ட் வரும், அவ்வளோதானே நமக்கு. ம். பார்க்கறதுக்கு அந்த அது ஒரு தக்காளியோட ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சா. ம். ரியலிசம்ன்றது நமக்கு அங்கே அவ்வளோ தூரத்துக்கு தேவையில்லை. ஏன்னா ம். சரியலிசம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம. அப்ப அவ்வளோ ஒரு ரியலிசம் ஒரு தேவைப்படாது சார். ஒரு ஸ்டோரி தான் தேவை நமக்கு. ஓகே. இப்போ இந்த இந்த இது இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சோம் இல்லையா. ம். இப்போ இங்கே ஒரு ட்ராப் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ம். அந்த ட்ராப் மாதிரி அந்த ஒரு சைடில் வந்து டார்க் வந்துருச்சு, சரியா. ம். அந்த சைடில் ஒரு டார்க் வந்துருச்சு. நான் இந்த இடத்துல அந்த டார்க்கு, இந்த இடத்துல அந்த லைட்டு நமக்கு வந்திருக்கு இல்லையா. லைட் ஒன். அந்த ம். லைட்டை வந்து கொடுக்குறேன் நான். அப்படியே ம். கொடுத்து அதை அப்படி கொண்டு போகிறேன். லேசாக அந்த எந்த எட்ஜையும் கொடுக்குறேன் நான். ம். ம். ஒரு சைஸில் ஒரு கொசு வந்து பறந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீடு பக்கத்தில் நிறைய மரம் செடி கொடிகள் உண்டு. ம். அதனால நிறைய கொசு உள்ள இருக்கும். கதவை திறந்துட்டு மூடணுன்னா கொசு வந்துடும். கொசு அது இருக்குமா செஞ்சுட்டு சார்? என்னம்மா, பெங்களூர்ல அதிகமா மஸ்கிட்டோ இருக்குமா சார்? பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் மஸ்கிட்டோ. பெங்களூரில் பயங்கரமாக இருக்கும் மஸ்கிட்டோஸு. ஆ. அதுவும் என் ஏரியாவில் வந்து இந்த செடிகள் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக இருக்கும் மஸ்கிட்டோஸ். ஓகே. பயங்கரம். வரணும் சார் உங்களை பார்க்கறதுக்காகவே பெங்களூருக்கு. கட்டாயமாமா இருக்கிறோம். இது இங்கே இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், அந்த உள்ள கூடி லைட் வரும் இல்லையா, அந்த ம். அந்த இடத்துல லைட் கொடுக்குறேன். அது எட்ஜில் கொஞ்சம் போல் ஒயிட் விடுறேன். ஆக்சுவலாக அந்த ஒயிட் வந்து இருக்காது, ம். சரியா. இப்போ நான் வந்து பெயிண்டிங் தானே செஞ்சிட்டு இருக்கேன். நான் அது சயின்டிஃபிக் தீசிஸ் எழுதிட்டு இருக்கேன், இல்லை. அப்போ இது வந்து அந்த இடத்துல ஒரு ட்ராப் இருக்குன்றது வந்து நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, நினைக்கிற அப்படியே அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன்னா போதும் எனக்கு. ம். அதே டிராப்ப ஆ, எவ்வளவு சிம்பிளிஃபையா பண்ண முடியுமோ அப்படி பண்ணிருக்கீங்களா ஆமாம் சார்? ஆமாம் ஆமாம். இப்போ அந்த இடத்துல வந்துருச்சு. ம். இதை அப்படியே கொண்டு போகிறேன், அங்கே கொண்டு போகிறேன். ம். சார் இதுல நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க இந்த டிராயிங்ல? ஒன்றுமே சொல்ல, நான் பாட்டுக்கு இருக்கேன். நான் ஏன் மெசேஜ் சொல்லணும்? மெசேஜே சொல்லலை நான்.
மெசேஜ் சொல்ற வேலையை விட்டுட்டேன் ரொம்ப வருஷமா. ஓகே. இல்லை அதாவது இது வந்து அந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்றதுன்றது தான் நான் வந்து சொல்லி தரேன் சரிங்க. இங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு சரியலிஸ்டிக் செய்யணும்னா ம். என்னத்த வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம். ஒரு ம். மெசேஜ் வேணும்னா சரி இப்போ ஒரு ஒரு மனுஷன் நாய் மாதிரி ஆயிட்டான் அப்படின்ற ஒரு மெசேஜை நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு சார். சரி இப்போ என்ன மனுஷன் ம். நாய் மாதிரி ஆயிட்டான் அப்படின்னா நாய் ஒன்று நாய் வந்து இப்படி தான் ம். வரையிறது. ம். நாய் ஒன்று வரைஞ்சிட்டு மனுஷனுடைய மூஞ்ச போட்டுரு. ம். மெசேஜ் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு ட்ராப்லெட் வந்துருச்சாங்க. சூப்பரா வந்துருச்சு சார். ம் இப்போ அது அங்கே இப்ப இந்த அதுதான் வருது. இப்ப இந்த டிராப்லெட்டுக்கும் நம்ம ஷேடோ வரைவோமா? எது இந்த ட்ராப்லெட்டுக்கு ஷேடோ வரையறதா வரையலாம். வேணுமா? இல்ல இல்ல நான் கேக்குறேன் சார். இப்ப நம்ம லைட் நம்ம இந்த சைடுல இருந்து வரும்போது இந்த டிராப்லெட்டுக்கு இவ்ளோ பெரிய ஷேடோ வராதுல்ல சார்? அது எக்ஸ்டெண்ட் ஆக்சுவலாக ஆயிடும்ல? வந்து இந்த காய்க்கு வந்து இங்கே விழுகுது ஆ. ஷேடோ. இதோடைய ஆ. ஷேடோ இங்கே அத வருது. இந்த ஷேடோ வெளியே போயிடுது. அப்போ இதோடைய ஷேடோ அதுதான் எங்கே சார். விழுகும்னு தெரியாது நமக்கு. ஆ. எந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல வரணும் நமக்கு. இந்த இடத்துல அதை வரைஞ்சோன்னா அதுக்கும் இதையும் ம். கனெக்ட் பண்ணுவோமா தெரியாது நமக்கு. ம். அப்போ இதை வந்து நம்ம மறைச்சிட்டு இந்த இடத்த மறைச்சிட்டு இந்த ம். டிராப்லெட் வந்து அந்த சுவத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு ஷேடோ போடலாம். ஓகே. இல்லன்னா இந்த இந்த பிளான்ட்ல இருந்து வருதுன்னா நமக்கு ஷேடோ வந்து வெளிய போகுது. வெளியில போகுது, அதனால அதை வந்து வரைய வேண்டிய தேவை இருக்காது வர நமக்கு. வேண்டிய தேவையில்ல இருக்கு. தேவை ம். இருக்காது. அவ்வளோதான். அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதை. ம். இதுக்கு மேலே இதை வந்து இன்னும் டீட்டெயில் கொண்டு போகிறதா இருந்தால் கொண்டு போகலாம். ம். ம். ஆக இப்போ என்ன சொல்கிறது, ஒரு காரை வந்து டிரைவ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கு. ம். கார் வந்து அங்கே போய் சேரணும். ம். எப்படி போனால் என்ன அப்படின்ற ஒரு 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 இது இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. எப்படி போறோம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆமாம். அது அப்படி அப்படி இன்னொரு கான்செப்ட் என்ன இருக்குன்னா, ஆ. இப்படி இந்த காரை வந்து இப்படிதான் போகும். ஒரே கையில் தான் ஓட்டிகிட்டு போகணும், ம். 2 கை வைக்கக்கூடாது, ம். ஒரு டிராஃபிக் ரூலை கூட மீறக்கூடாது. ம். அப்படி கொண்டு போய் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் யார் வர்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு அது வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ம். இப்போ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற. இப்போ நம்ம இதுக்கு வந்து என்ன செய்வோம், ம். நான் வந்து அந்த ஒரு என்னது திரும்ப திரும்ப அங்கேயே போகுது அது, அந்த கிரேப்ஸ் ஒன்று அனுப்பினேன் தெரியுமா, அந்த கிரேப்ஸில் இருந்து ஒரு கான்செப்ட் ஒன்று எடுக்க போகிறேன் நான். என்னன்னா ஓகே அந்த சார். கிரேப்ஸை வந்து என்ன செய்யுதுன்னா, ம். இந்த இடம் டார்க்காக இருக்குது, ம். கிரேப்ஸில் இந்த இடம் டார்க்காக இருக்குது, ம். இந்த இடம் லைட் ஆகுது. ஓ, இத கிரேப்ஸா மாத்திடுறீங்க? இல்லை அது என்னமோ ஒன்றா மாற்றிடுறேன். ஓகே. என்னமோ ஒன்று என்னன்னு தெரியாது நமக்கு. கண்டுபிடிச்சுக்கிறோங்க ஆனா கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆமா, ஆனா எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்லூசண்டா இருக்கு. இது வந்து ஒப்பேக் இல்லையா, தக்காளி வந்து ஒப்பேக்கு, ம். இது வந்து டிரான்ஸ்லூசண்டா இருக்கு. ம். அதனால லைட் இதுக்குள்ள கிராஸ் பண்ணி, எப்படி அந்த வாட்டர் டிராப்லெட்டுக்குள்ள லைட் வந்து கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து இங்க வந்து வெளிய விழுந்துச்சோ போச்சோ அத அதே மாதிரி மாதிரி. இங்க வந்து லைட் வரப்போகுது. சூப்பர் சார்.
சேம் கலர்ஸே யூஸ் பண்ணிக்கிறீங்க என்ன சார்? எல்லாமே சேம் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணோம். அதாவது இப்போ இங்கே வந்து அந்த ரெட் கலர் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ம் ரெட் கலர் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு கிரீன் கலர் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இல்லை ரெட் கலர் ம் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரெட் கலர் ஆப்ஜெக்டே பற்றி பேசுவோம். ரெட் ம் கலர் ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ரெட் கலர் வந்து ஷேடோ விழுகுதுன்னா ரெட்டில் டீப் ரெட்டு தான் வருமே தவிர வேற ரெட் யூஸ் ப்ளூ டார்க் ப்ளூ ஷேடோ வராது ம் இல்லையா? டார்க் ப்ளூ ஷேடோ வராது, ரெட்டு ஷேடோ தான் வரும். ம் அப்போ ரெட்டு தான் வைக்கணும் நீங்கள். அதே மாதிரி லைட் வர்றதா இருந்தாலும் ரெட்டு தான் லைட்டாக வருமே தவிர ம் ப்ளூ வந்து லைட் ஆகாது. ம் அதான் அங்கே இருக்கக்கூடிய ரூல். ம் அந்த ரூலை மாற முடியாது. ம் இப்போ என்ன, இந்த இடத்த நான் லைட் ஆக்கிட்டு ம் இப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த இடத்துல லைட் விழுகிறப்ப இங்கே லைட் ஆக்கினேன், கரெக்ட் இங்கே டார்க் ஆக்கினேன். கரெக்ட். இது டிரான்ஸ்லூசண்டாக இருக்கும்போது நான் இங்கே லைட் ஆக்கிட்டு இங்கே டார்க் ஆக்குறேன். மேல டார்க் ஆக்குறீங்க. எக்ஸாக்ட்லி நம்ம டிராப்ஸ் மாதிரி. டிராப்ஸ் மாதிரியே. ஆனா அப்ப இதே அவ்வளவு தூரத்துக்கு கான்ட்ராஸ்ட் இல்லாம கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் mild. குறைச்சிக்கிறேன். அப்ப என்னது, அது வந்து டிரான்ஸ்பெரண்ட், தண்ணி வந்து டிரான்ஸ்பெரண்ட், இது டிரான்ஸ்லூசன்ட். இது டிரான்ஸ்லூசன்ட். ஆக்சுவலா எக்ஸாக்ட்டா the drops இருக்க மெத்தட் தான் கிரேப்ஸுக்கும் வருது. ஆனா அது டிரான்ஸ்லூசன்ட்டா இருக்கு என்ன சார்? அதனால கான்ட்ராஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். கான்ட்ராஸ்ட் கம்மியா இருக்கு. இந்த இடம் டார்க் ஆக்கிறேன். ம் நடுவுல ஒரு வார்ம் கலர் ஒன்று வந்துருது. மெட் ஒன்று வச்சுருப்பீங்க. அப்படியே கொண்டாந்து, ஆனா அந்த அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை அப்படி கொண்டாந்துடணும். ம் ஆ? கர்ஷன் தெரியணும். அந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பை அப்படி கொண்டாந்துட்டு ம் லைட் எங்க இருக்கு, இந்த சைடு அந்த இடத்துல விழுந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி அந்த இடத்துல விழுந்துச்சு, அதே மாதிரி இந்த இடத்துலையும் விழுந்துச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல விழுகும். இப்ப டார்க் டோன்ல இருக்க ஏரியாலயே லைட்டை ஃபிக்ஸ் பண்ண. ஓகே ஓகே சார், ஹைலைட் புரியுது. வந்து விழுந்துடும். ஹைலைட் வந்திருக்கு. ம் கீழே இன்னொரு லேயர் லைட் பண்ணிடுறீங்க என்ன சார்? ஆமாம், இன்னும் கொஞ்சம் போல் லைட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே சார். இதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. எனக்கு எது கரெக்டாக தோணும். இப்போ இதை பார்த்தோம்னா ம் ஒரு மெல்லிஸ் தோல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சா? கரெக்ட் சார். இது வந்து திக்கா தோல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு, இது வந்து மெல்லிசா தோல் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் ஆயிடுச்சா? அப்போ எப்படிலாம் இதை நம்ம மேனிப்புலேட் பண்ண, அப்போ ஸ்டோரி வந்து நமக்கு வந்து ஸ்டோரி, நான் வந்து என்னத்துக்கு உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி தந்துட்டு இருக்கேன். நீங்கள் பெயிண்டிங் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருக்கிறப்ப பெயிண்டிங்கில் வந்து ஸ்டோரி, உங்களுடைய ஸ்டோரி வரும், என்னுடைய ஸ்டோரி ஏன் வரணும்? அப்போ நான் ஸ்டோரியில் கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதெல்லாம் டெக்னிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்.
ம். அந்த ஃப்ரூட்டோடைய எஃபெக்ட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்றத பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு சார். ஆ அது ஆக்சுவலாக வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை பார்க்கலண்ணா இல்லையா. ம். ஒரு மேஜராக அப்படியே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கொண்டாந்து இப்படி கொண்டாந்து அப்படி செய்யலை. ஆனாலும் கரெக்டாக அந்த லைட்டையும் ஷேடையும் அப்படி வச்சதுனால ம். ஒரு ஹை கிளாஸ் எஃபெக்ட் ஒன்று வந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு. சரியா, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறோமா? ஆமா சார். ஆ இது லேசாக வந்து அந்த அந்த இந்த ஃப்ரூட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஓகே சார். எங்கேயுமே கை வைக்காம செய்யணும், அதான். பார்டர்ஸ் கட் பண்றீங்க சார்? ஆமாம், அந்த வெளியில் வந்துருச்சு இல்லையா அந்த ஸ்ட்ரோக்ஸு. அதெல்லாம் கட் பண்ணி. அதுகளை வந்து லேசாக எடுத்துட்டேன்னா ஓகே. ப்ரெசென்ட் பண்ணும்போது இதை டச்சப் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். ம். நிறைய அதாவது கேள்விகள் வர ஆரம்பிக்கும். என்னன்னா, ஏன் அதை அந்த இடம் அப்படி அப்படி இருக்கட்டும் தான் விட்டுருக்கீங்களான்னு. இல்லை, அப்படிலாம் விடலை. அந்த இடம் வந்து ஆயிடுச்சு, அது காஞ்சதுக்கப்புறம் அதை டச் பண்ணணும். இப்போ காயறதுக்குள்ளே வந்து 4 கேள்வி வரும்ன்றதுனால நம்ம வந்து அந்த இடத்த அப்படி டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு விட்டுறோம். போயிடுச்சு. ஆ சூப்பர் சார். எப்படி பில்ட் ஆகிட்டு வருது தெரியுதா? ரொம்ப அழகா இருக்கு சார். ஆ இப்போ சூப்பரா என்னன்னா, இருக்கு. ஆ, ஒரு ரைட் இப்போ செஞ்சிட்டு இருக்க ஒரு கேன்வஸ் ஆரம்பிச்சாச்சு. அது அது போய் அது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஒரு A5 கேன்வஸ், A5ஓ A6ஓ, ம். அதாவது A4 விட குவார்டர் ஹாஃப். சொல்கிறேன். ஹாஃப் குவார்ட்டராக கூட எடுத்துக்கிட்டாலும், சின்னது இவ்வளோ பெரிய கேன்வஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ம். ஒரு வீட்டில் ஒரு தக்காளியை வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ் லைட் ஜன்னல் பக்கத்தில் வச்சுட்டு, இந்த சைடில் ஒரு ரிஃப்ளெக்டிங்க்கு ஒரு ஒரு இது இல்லாட்டி ஒரு ஒரு வெள்ளை பேப்பர் மேலே ஒரு தக்காளியை ஒன்று வச்சு, ஒரு சைடில் இருந்து ஜன்னல்ல இருந்து லைட் வருது, இந்த சைடு டார்க்காக வச்சுக்கிட்டு ம். ஒரு ஒரு கட்டு பாதி வரைக்கும் லைட் வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ, கிளியராக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை மாத்திரம் ஒரு வரைஞ்சி பார்க்குறது பேக்ரவுண்டோட. ஓகே சார். அதை அப்படியே காப்பி பண்ணுறது. ம். பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நல்ல எக்ஸசைஸ். பட்டரை எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரீசரில் இதுலேருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சு பட்டர் திறந்து பேப்பரை எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு பாதி வரைக்கும் வெட்டி, ம். அதாவது அவ்வளோ திக்குக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் போல் வெட்டி அது ஓப்பன் பண்ணி அதில் லைட் அண்ட் ஷேடு விழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று. ஓகே சார். இது மாதிரி 2-3 ஐட்டங்கள். ஒரு ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு ஸ்பூனில் வந்து தண்ணி எடுத்து ம். ஒரு ஒரு செராமிக் பிளேட்டில் ம். ஒரு ஸ்பூனில் தண்ணி எடுத்து கேர்ஃபுல்லாக விட்டோம்னா எவ்வளவுக்கேளோ அது மேடாக வர முடியுமோ, ஈஸியாக ஓடாமல் ம். அப்படியே மேடாக நிற்கும் இல்லையா. இது மாதிரி ஆமா, அப்படியே மிதக்கும். அந்த மேடாக நிற்கிற மாதிரி எடுத்து ஒரு ஃபோட்டோ முடிச்சுன்னா நான் எடுத்து அனுப்புகிறேன்னா, ஓகே சார். இது மாதிரி ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டு சின்ன சின்ன கேன்வஸில், இவ்வளோ பெரிய கேன்வஸில் A5 A6ல. A6 ம். ஆயிலில் அதை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா, இது இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு பழக்கமான ஒரு விஷயம். ம். எப்படி இருக்கு அதை பார்க்கறதுக்கே.
பார்த்தா வேற இது இது என்ன ஃப்ரூட், இது என்ன பார்க்கறதுக்கு வந்து பேரிச்சம்பழம் மாதிரி இருக்கு, ஆனா கண்ணாடி மாதிரில இருக்கு அது பழம். என்ன பழம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதை இப்போ நான் இதுக்கு வந்து கண்ணு மூக்கு போட்டு விட்டேன் அப்படின்னா, ம். கரெக்டாக லைட்டிங்லாம் வச்சு கண்ணு மூக்கு போட்டு விட்டேன்னா ஆடி போயிடுவாங்க. என்ன சொல்ல வர்றீங்க? நான் ஒன்றுமே சொல்ல வரல, ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து. அது இருக்கு. சரியாம்மா? ஓகே சார். ஓகேம்மா. சார் நான் இது வரைக்கும் Thursday முடிச்சு வச்சிடுறேன் சார். நான் ஃபினிஷ் சரி. பண்ணிட்டு அனுப்புறேன். ஓகே 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 ஓகே. ஆ சரி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.